கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 16:22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிகவும் வைராக்கியமுள்ளவர். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து வைராக்கியமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத ராஜாக்கள் மற்றும் துன்மார்க்கரான ஜனங்களின் கைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். பிரஜாதிகள் அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் விளைவிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. அவர்களை தொட ஒருபோதும் ஒருவரையும் அவர் விடவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் கொண்டிருக்கிற அன்பிற்காக அவரை இப்பொழுதே துதிப்பீர்களா? தேவனை குறித்த வைராக்கியம் உங்களுக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்முடைய அன்பு மற்றும் மனதுருக்கத்தின் செட்டைகளால் உங்களை மூடி இருப்பதால் எந்த ஒரு தீமையும் உங்களை தொடாது. நீங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களை பாதுகாப்பார். எந்த ஒரு சேதமும் தீங்கும் உங்களை நெருங்காது. தேவனுடைய பார்வையில் உங்களை தாழ்த்தி அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது சாத்தானின் சகல வலைகளிலிருந்தும் அவர் உங்களை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு திடன் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிரதிநிதியாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களை தமது மகிமைக்காக பயன்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆத்துமாக்களை கொண்டு சேர்ப்பார். நீங்கள் ஆபிரகாமைப் போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உங்களை சிருஷ்டித்தவரை உயர்த்துங்கள். உங்கள் இருதயத்தில் பெருமை நுழைய அனுமதிக்க வேண்டாம். பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, எங்களுக்காக இன்றைக்கு நீர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறீரே. உம்முடைய வைராக்கியம் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதப்பா. சமாதானமான வாழ்க்கை கொடுக்கிறது ஆண்டவரே. நல்ல கனமுள்ள வாழ்க்கை கொடுக்கிறதப்பா. உம்முடைய வைராக்கியம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா தெரியாத எங்களுக்கு தெரியாத ஆச்சரியமான வழியில் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கரம் பிடித்த தேவன், நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே அப்பா, உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை பிரியப்படுத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியமாய் எழும்பி வந்து ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் நீர் கைகூடி வர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீர் குறித்திருக்கிற நன்மைகளை நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.